ஸோ நேற்று நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணு. அதான் நம்ம நேற்று ரோஹித் சர்மாவோட T20 கேப்டன்சியோட ஃபர்ஸ்ட் மேட்ச். வணக்கம். நான் வந்துட்டு அருண், இவர் அசோக் ஃபுட்பால் கோச் கம் கிரிக்கெட் கோச். ஸோ நாங்கள் நேற்று ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி ஆஃப்டர் விராட் கோலி கிட்ட வந்து கேப்டன்சி வாங்கியிருக்காரு ரோஹித் சர்மா. ஸோ நேற்று தான் ஃபஸ்ட்டு 2020 மேட்ச். நம்ம 2020 வேர்ல்டு கப் கம்மிங் ஆஸ்திரேலியா வரப்போகுது. ஸோ அவரோட கேப்டன்சியை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகேவா? நேற்று இதே மாதிரி தான் வெஸ்ட் இண்டீஸ் எவ்வளோ ஸ்ட்ராங் டீம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க நம்ம ரொம்ப ஈஸியாக தோக்கடிச்சிருக்கோம். அதுவும் இல்லாமல் விராட் கோலி கேப்டன்சியில் நம்ம எதுவுமே வந்துட்டு இந்த கிரிக்கெட், அதாவது எப்படி சொல்கிறது, மற்ற பவுலர்ஸ் பேட்ஸ்மேன்ஸ்லாம் வந்துட்டு டெஸ்ட் பண்ண மாட்டோம். பட் விராட் கோலி ரோஹித் சர்மா கேப்டன்சியில் அவர் ஃபஸ்ட்டு ஓடிஐ கேப்டன்சிலேருந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நம்மளோட மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்காக இருக்குது. அதுக்கான ஒர்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நேற்று ஒரு கேப்டன்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் 160 கம்மி பண்ணதே ஒரு நல்ல ஒரு கேப்டன்சி தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விராட் கோலி ரோஹித் சர்மா இஸ் ஃபார் பெட்டர் தென் விராட் கோலி, ஈக்குவல் டு MS தோனி அப்படின்னு நான் கண்டிப்பாக இந்த ஏதோ 2 வேர்ல்டு கப் ஏதாவது MS தோனியா? இதுக்கு தான் நான் உன்னை பேச விடுறது கிடையாது. இவ்வளோ நேரம் பேசுகிறேன், மூச்சு பிடிக்க பேசுகிறேன், எல்லாம் கரெக்டு. அது ஈக்குவல் டு MS தோனி. MS தோனிக்கெல்லாம் ஈக்குவல் யாரும் கிடையாது. ஏன் நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், காரணத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன காரணம் சொல்லு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ஓப்பனிங் பேட்டிங், அதாவது பவுலிங் பண்ண சொல்ல அந்த பவுலிங் சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. பொல்லாடே வந்து கொஞ்ச நாள் கண்ட்ரோல் பண்ணாது. MS தோனி ஸ்ட்ரைட்டில் ஃபீல்டர் வைக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டில் ஃபீல்டர் வச்சிருந்தாரு. ஓகேவா? பொல்லாட நல்லா எடுத்துட்டு பண்ணாரு ஒரு கேப்டன்சி. இல்ல பேட்ஸ்மேன் ஆட சொல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 8 பால் ஒரு 9 பால் வந்துட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ணார். நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபீல்டிங் ஒரு கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பொலாட் 2 6 சரிங்க முடிச்சாரு. பூரானே நல்லா கண்ட்ரோல் தான் பண்ணியிருந்தார். பூரான் வந்துட்டு நல்ல பவுலிங், நல்ல பவுலிங் சேஞ்சஸ். நீங்கள் ஆக்சுவலி இந்த 2020 முன்னாடி நான் ஏன் MS தோனி கூட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஓடி 3 மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம எப்பப்போ பேக் ஃபுட் ஆனமோ அப்போலாம் கேப்டன்சி செம்ம பெட்டராக இருந்திருக்கு. விராட் கோலி அதை பண்ணதே கிடையாது. அதே மாதிரி நம்மளோட மிடில் ஆர்டர் விராட் கோலி பண்ணதே கிடையாதுலாம் ஒத்துக்கிறேன். ஆனால் நீ எப்படி வந்து ரோஹித் சர்மா வந்து தோனி கூட கம்பேர் பண்ணுவேன்? ஏன் ரோஹித் சர்மா என்ன தோனி கிட்ட இருக்க ஒரு தனித்துவம் என்னன்னா, அந்த கேப்டன்சியில் மொத்தமாக அவரே கண்ட்ரோல் எடுத்துப்பாரு. எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் டிசிஷன்ஸ் தான் காட்டுற. ஃபார் எக்ஸாம்பிள் DRS வந்துட்டு கரெக்டாக இருப்பார். அதே தான் ரோஹித் சர்மா பண்ணார் போன ஓடி சீரியஸில். நேற்றும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆச்சு இல்லையா, நம்ம அவங்க